தமிழ்நாடு வங்கி ஊழியர் சம்மேளனம் சார்பில் 57வது வங்கி தேசியமயமாக்கல் தினத்தை முன்னிட்டு சிறப்பு கூட்டம். சென்னை பாரிமுனையில் உள்ள ஏ.கே. நாயக் பவனில் தமிழ்நாடு வங்கி ஊழியர் சம்மேளனம் சார்பில் 57வது வங்கி தேசியமயமாக்கல் தினத்தை முன்னிட்டு சிறப்பு கூட்டம் தமிழ்நாடு வங்கி ஊழியர் சம்மேளனத்தின் தலைவர் ஏ. சிதம்பரம் தலைமையில் நடைபெற்ற இந்த சிறப்பு கூட்டத்தில் அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சி.எச். வெங்கடாச்சலம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். மேலும் தமிழ்நாடு வங்கி ஊழியர் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் இ. அருணாச்சலம் மற்றும் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சி.எச். வெங்கடாச்சலம் நமது அதிர்வலை டிவி செய்தியாளருக்கு சிறப்பு பேட்டி அளித்தார். இந்தியாவில் வங்கிகள் தேசமயம் ஆக்கப்பட்டு 57 ஆண்டுகள் நிறைவடைந்து 58வது ஆண்டில் இன்றைக்கு நாம் நுழைஞ்சிருக்கிறோம். இந்தியாவில் வங்கித்துறை மிக மிக முக்கியமானது. ஆனால் சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாக அல்லது சுதந்திரம் பெற்ற பிறகு வங்கிகள் அனைத்தும் வெறும் முதலாளிகள், தனியார்களுடைய வங்கிகளாக இருந்தன. குறிப்பாக இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இந்தியா வளர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நிதி ஆதாரம் தேவை. அந்த நிதி ஆதாரத்தில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய மக்களுடைய சேமிப்பு அது வங்கிகளில் இருந்தது. ஆனால் இந்த தனி முதலாளிகள், இந்த வங்கிகளை நடத்தி வந்த தனி முதலாளிகள் அந்த மக்களுடைய சேமிப்பு, வங்கியில் இருந்த சேமிப்பை நாட்டு வளர்ச்சிக்கு உபயோகிக்க மறுத்து வந்தார்கள். எனவே எங்களுடைய அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கம் நாட்டு வளர்ச்சி, மக்கள் முன்னேற்றம், பொருளாதார வளர்ச்சி, இந்தியா இன்றைக்கு பிரகாசமாக வளர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வங்கிக்கு ஒரு பங்கு இருக்கின்றது. ஆனால் அந்த வங்கி அரசு வங்கியாக மாறினால்தான் அந்த கடமையை செய்ய முடியும் என்ற அடிப்படையிலே தனியார் வங்கிகளை பொதுத்துறைக்கு நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகளாக மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்து சுமார் 20 ஆண்டுகள் போராடி இருக்கிறோம். 1946லேருந்து 1969 வரைக்கும் பெரிய போராட்டங்களை நடத்தி அதற்கு பின்பாக அன்றைக்கு ஆட்சியில் இருந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் மிகப்பெரிய 14 தனியார் வங்கிகளை, டாடா, பிர்லா போன்ற முதலாளிகளுக்கு சொந்தமாக இருந்த தனியார் வங்கிகளை அரசு வங்கியாக அன்றைக்கு மாற்றி தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் அன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு 1980 இன்னொரு 6 வங்கிகள், இது தவிர ஸ்டேட் வங்கி, அதனுடைய துணை வங்கிகள் என்று சொல்லி 27 பொதுத்துறை வங்கிகள் இந்தியாவிலே அன்றைக்கு நடைமுறையில் அவங்க செயல்பட்டு வந்தாங்க. இதன் மூலமாக இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு மாற்றம், ஒரு புரட்சி என்றே சொல்லலாம். வெறும் 8000 கிளைகளாக இருந்த வங்கிகள் 1969 இன்றைக்கு 1 லட்சம் கிளையாக வளர்ந்திருக்கின்றது. அந்த 1 லட்சம் கிளையில் 40,000 கிளைகள் இன்றைக்கு சாதாரண கிராமம், ஏழை எளிய மக்கள் இருக்கக்கூடிய சிறிய நகரங்கள், அங்கெல்லாம் இன்றைக்கு கிளைகளை திறந்து மக்களுக்கு சேவை செஞ்சு கொண்டிருக்கிறோம். இரண்டாவது, தனியார் வங்கிகளாக இருந்தபொழுது பல தனியார் வங்கிகள் தனி முதலாளிகளால் மோசமாக நடத்தப்பட்டு, தவறாக நடத்தப்பட்டு அந்த மக்களுடைய சேமிப்பு தொகையெல்லாம் அன்றைக்கு விரயமாகியது, நஷ்டப்பட்டது, வங்கியில் மூடிட்டாங்க. ஆகவே அந்த கசப்பான அனுபவத்தின் காரணமாக அரசு வங்கியாக மாறினால் மக்களுடைய சேமிப்புக்கு பாதுகாப்பு என்பதையும் அன்றைக்கு புரிந்து கொண்ட அகில இந்திய வங்கிகள் சங்கம் அதனால் அதை வச்சு போராடினோம். அப்போது தேசியமயமாக்கப்பட்ட பிறகு ஒன்று மக்களுக்கு சேவை சென்று அடைஞ்சிருக்கு, கிராமங்களுக்கு கூட யார் வேண்டுமானாலும் வங்கியில் கணக்கு வைக்கலாம். அன்றைக்கு தனியார் வங்கிகளாக இருந்தபோது வெறும் வசதி படைத்தவர்கள் மட்டுமே வங்கியில் கணக்கு வைக்க முடியும். ஆனால் இன்றைக்கு அனைவரும் வங்கியில் கணக்கு வைக்கலாம். அதே மாதிரியாக கிராமப்புறங்களுக்கு கிளைகள் போயிருக்கு. அதை விட முக்கியமாக மக்களுடைய சேமிப்புக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு இந்த அரசாங்க வங்கிகள்.
இன்றைக்கும் பார்க்கிறோம் பல தனியார் வங்கிகள் இன்றைக்கு சரியாக நடத்தப்படாமல் அதன் காரணமாக அது இன்றைக்கு தனியாருக்கு விற்பனை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆகவே மக்களுக்கு சேவை, மக்களுடைய சேமிப்பு, பாதுகாப்பு. மூன்றாவது விஷயம், இந்தியா வளர வேண்டும் என்று சொன்னால் தொழில் வளரணும். அதே மாதிரியே இந்தியா விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய நாடு, விவசாயம் வளரணும். பெரும்பான்மையாக இந்தியா கிராமப்புறத்தில் இருக்கு. அப்போ கிராமப்புறத்தில் வளர்ச்சி சரிக்கு சரி பாதியாக இன்றைக்கு பெண்கள் இருக்கின்றார்கள். பெண்கள் முன்னேற்றம், வேலை வாய்ப்பு. இந்தியாவில் இளைஞர்கள் அதிகம், அவங்களுக்கு வேலை வாய்ப்பு. அப்போ இளைஞர்கள் வேலை வாய்ப்புன்னு சொன்னால் சிறு தொழில், குறு தொழில், அது போன்ற தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கணும். அதற்கு வங்கிகள் உதவ வேண்டும். அதே மாதிரியாக கல்வியில் பின்தங்கி இருக்கிறோம். அப்போ கல்வியில் முன்னேற வேண்டும் சொன்னால் கல்விக்காக கடன் கொடுக்கணும். அது மாதிரி சுகாதார தேவைகளுக்காக, ஏற்றுமதி செய்தோம் அப்படின்னு சொன்னால் இந்தியாவுக்கு அந்த அந்நிய செலவாணி அதிகமாகும். ஆக இதெல்லாம் இன்றைக்கு புறக்கணிக்கப்பட்டு வந்தது தனியார் வங்கியாக இருக்கும்போது. இப்போ அரசு வங்கியாக மாற்றிய பிறகு பொதுத்துறை வங்கிகளில் இன்றைக்கு 40% கடன்கள் முன்னுரிமையாக இந்த துறைகளுக்கு கொடுக்கப்பட்டு பிரையாரிட்டி செக்டார் கடனாக இன்று கொடுக்கிறோம். அது விவசாயத்திற்கு குறைந்த வட்டியில் கொடுக்கிறோம். சாதாரண எளிய மக்களுக்கு குறைவான வட்டியில் கடன் கொடுக்கிறோம். அப்போ மக்கள் சேமிப்புக்கு பாதுகாப்பு, மக்களுக்கு சேவை, சாதாரண இடங்களுக்கு சென்று அடைஞ்சிருக்கு, மக்களுக்கு தேவையான கடன் வசதியை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் இது மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாக பார்க்கிறோம். 1969 2026 வரைக்கும் உலகத்திலே இல்லாத அளவுக்கு வங்கியுடைய அந்த வளர்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மக்களுக்கு அதனால் பெரிய பலன் கிடைத்திருக்கின்றது. வெண்மை புரட்சி, பசுமை புரட்சி, இதெல்லாம் இன்றைக்கு அரசாங்க வங்கிகள் காரணமாகத்தான். ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறோம். தாராளமயம், தனியார் மயம், உலகமயம், இந்த கொள்கையை எல்லா நாடுகள் மீது, குறிப்பாக பின்தங்கிய நாடுகள், ஏழை நாடுகள், வளர்ந்து வரக்கூடிய நாடுகள் மீது இந்த கொள்கைகள் உலக வங்கியினால, IMF போன்ற அமைப்பினால் திணிக்கப்பட்டு வருகின்றது. இந்தியாவும் அந்த கொள்கைகளை இன்று ஏற்றுக்கொண்டு கடந்த 30-35 ஆண்டுகளாக இந்தியாவில் அரசாங்கத்துடைய அடிப்படையான பொருளாதார கொள்கையை பார்த்தோம் என்று சொன்னால் இந்த உலகமயம், தனியார் மயம், தாராளமயம், இதுதான் அவங்கள முக்கிய ஒரு கொள்கையாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இந்த அரசாங்க வங்கிகளையும் தனியார் மயம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை மீண்டும் மீண்டும் அரசாங்க தரப்பில் வந்து கொண்டே இருக்கின்றது. அதை நாங்கள் எதிர்த்து போராடி கொண்டே இருக்கிறோம். காரணம், எங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்குது. வங்கி தனியார் இருக்கும்போது எப்படி இருந்தது, வங்கி அரசு வங்கியாக மாறிய பிறகு எப்படி மக்களுக்கு சேவை செஞ்சு கொண்டிருக்கிறோம், நாட்டுக்கு எப்படி நல்லது, மக்களுக்கு எப்படி நல்லது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே கடந்த 35 ஆண்டுகளாக எப்பொழுதெல்லாம் அரசாங்கம் வங்கியை தனியார் மயம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அதை எதிர்த்து பெரிய போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். கடந்த 35 ஆண்டுகளில் 55 முறை வேலை நிறுத்தம் செஞ்சிருக்கிறோம். இது எங்களுடைய கோரிக்கையாக கிடையாது. எங்கள் கோரிக்கைக்கு நாங்கள் தனியாக போராடுறோம். ஆனால் மக்கள் பணத்துக்கு சேமிப்பு, மக்கள் பணத்திற்கு பாதுகாப்பு, மக்கள் சேமிப்புக்கு இன்றைக்கு பாதுகாப்பு, மக்களுக்கு வங்கி சேவை அடைய வேண்டும், மக்களுடைய சேமிப்பு மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு கடன் கொடுத்து நாட்டில் பொருளாதார வளர்ச்சி அதிகப்பட வேண்டும் என்பதற்காக நிறைய போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் தொடர்ந்து இதே கொள்கை தான். வங்கிகளை தனியார் மயம் செய்ய வேண்டும், தாராளமயம் செய்ய வேண்டும், உலக முதலாளிகளுக்கெல்லாம் பெரும் முதலாளிகள் இதை விற்பனை செய்ய வேண்டும். அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு சொன்னால் இதன் மூலமாக வங்கியுடைய திறமை அதிகமாகும். ஆனால் எங்கள் அனுபவம் அப்படி இல்லை. தனியார் வங்கிகள் திறமையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஏன் இவ்வளவு வங்கிகள், தனியார் வங்கிகள் இந்தியாவில் மூடப்பட்டது? தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் ஒரு தனியார் வங்கி இருந்தது, பேங்க் ஆஃப் தமிழ்நாடு. இன்னொரு பேங்க் ஆஃப் தஞ்சாவூர். இன்னொரு வங்கி இருந்தது, லக்ஷ்மி விலாஸ் பேங்க். இதெல்லாம் தனியார் வங்கிகள் இங்கே தமிழ்நாட்டில் இருந்தது, எல்லா மக்களுக்கும் தெரியும். இப்போ எங்கே அந்த பேங்க்கெல்லாம்? அந்த 2 பேங்க் மூடிட்டாங்க. ஒரு பேங்க்கு சிங்கப்பூர் ஒரு முதலாளிக்கு வித்துட்டாங்க. அப்போ தனியார் வங்கிகள் என்று சொன்னால் திறமையாக செயல்படும் என்ற ஒரு இதுவே கிடையாது. அப்போது அவர்களுக்கு மக்களுடைய சேமிப்பை தாரை பார்க்க வேண்டும் என்பதற்கு தான் தனியார் மயம் சொல்கிறாங்களே ஒழிய திறமை கிடையாது. அதுவும் இன்றைக்கு அரசு வங்கிகள் இணையாக யாருமே சேவை செய்ய முடியாது. ஒரு தனியார் வங்கியில் பார்த்தோன்னு சொன்னால் 300-400 வாடிக்கையாளர்களுக்கு இன்றைக்கு ஒரு உமாசா இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அரசாங்க வங்கியில் பார்க்கும்போது இன்றைக்கு 8000-10,000 வாடிக்கையாளர்களுக்கு ஒரு குமாஸ்தா அப்படின்னு பார்க்குறோம், ஒரு ஊழியர்னு பார்க்குறோம். அப்போது வேலை பளு அதிகமாக இருக்குது. அதனால தான் நாங்கள் இன்றைக்கு இன்னொரு கோரிக்கை வச்சுருக்கிறோம். வங்கிகளில் தேவையான அளவுக்கு பணியாட்களை நியமனம் செய்ய வேண்டும்.
காலியாகவே இருக்கு. 10 ஆட்கள் இருந்த இடங்கள்ல இப்போ 2 பேர் 3 பேர் இருக்கிறாங்க. 3 பேர் இடத்துல ஒருத்தர் இருக்கிறாங்க. அப்போ இந்த இளைஞர்கள் புதுசாக வங்கி வரும்பொழுது அவங்க எவ்வளோதான் அந்த சுமையை அவங்களால ஏற்க முடியும். ஆக கிளைகளில் பிரச்சனை வருது, வாடிக்கையாளர்களுக்கு அதிருப்தி ஏற்படுகின்றது. அதன் காரணமாக அரசாங்க வங்கி சரியில்லை என்று அவங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நிலைமை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ வங்கிகளை இன்றைக்கு தனியார்மயம் செய்யக்கூடாது, அது சரியாக நடத்த வேண்டும் என்று சொன்னால் தேவையான அளவுக்கு ஆட்களை கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கிறோம். ஆனால் அரசு இன்றைக்கு ஆட்களை நியமனம் செய்வதில் சுணக்கத்தை காட்டுறாங்க. அதே மாதிரியாக இன்றைக்கு வங்கிகளை தனியார்மயம் செய்ய வேண்டும் என்ற கொள்கையை மீண்டும் மீண்டும் வலியுறுத்திக்கிட்டே வராங்க. போன பட்ஜெட் தொடரில் கூட ஒன்றிய அரசு நிதியமைச்சர் அவங்க ஒரு அறிவிப்பு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு உயர்மட்ட குழுவை ஏற்படுத்தி இந்த புதிய கொள்கை, தனியார்மய கொள்கை, தாராளமய கொள்கை, சீர்திருத்தம், வங்கியில் சீர்திருத்தம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சீர்திருத்தம் பண்ணணும்? நிறைய ஆட்களை போட்டு மக்களுக்கு அதிகமான சேவை கொடுக்கணும், துரிதமான சேவை கொடுக்கணும், குறைந்த வட்டியில் கடன் கொடுக்கணும், இந்திய பொருளாதாரத்திற்கு அடிப்படை பொருளாதார வளர்ச்சிக்கு உதவக்கூடிய கொள்கைகளை கடைபிடிக்கணும். இதுதான் இந்தியாவுக்கு சீர்திருத்தம் வேணும். ஆனால் என்ன நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? சாதாரண மக்கள் இன்றைக்கு கடன் வாங்கினா அவங்க திருப்பி செலுத்த முடியவில்லை, நிலைமை ஏற்பட்டால் எடுபடி செய்கிறாங்க. அதே மறுபக்கத்தில் பார்க்கும்போது பெரும் முதலாளிகள், கார்ப்பரேட் முதலாளிகள், அவங்க கடனை வாங்கிவிட்டு வேண்டுமென்றே இன்றைக்கு திருப்பி செலுத்தாமல் இருக்கிறாங்க, வசதி இருந்தும் திருப்பி செலுத்தாமல் இருக்கிறாங்க. ரிசர்வ் வங்கி சொல்றாங்க வில்ஃபுல் டிஃபால்டர்ஸ், வேண்டுமென்றே திருப்பி செலுத்தாதவர்கள். அப்போ அந்த கடனை வசூலிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அவங்க பெயர் பட்டியலை வெளியிடுங்க. ஏன் ரகசியமாக இருக்கிற? நேற்றைக்கு கூட பாராளுமன்றத்திலே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது அரசு சொல்லியிருக்கிறாங்க இது ரகசியமான தகவல். அப்ப மக்கள் பணத்தை கடன் கொடுத்து விட்டு திருப்பி செலுத்தவில்லை என்று சொன்னா அந்த பெயரை சொல்லுவதற்கு ரகசியம் என்று சொன்னா அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆகவே நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறது அந்த பெயர் பட்டியலை போடுங்க. இப்போ வருமான வரி செலுத்தவில்லைன்னு சொன்னால் அந்த பெயர் பட்டியலை போடுறீங்க. அப்போ ஏன் வங்கியில் கடன் செலுத்தாதவங்க பட்டியலை போடக்கூடாது? அதுவும் பெரும் முதலாளிகள் வாங்கினா அவங்க பெயரை சொல்வது தவறு கிடையாது. அதே மாதிரியாக அவங்க மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் அது பதிலாக அரசு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த கடன்களை இன்று குறைந்த விலைக்கு விற்பனை செய்து அது சரி செய்து விடலாம், தள்ளுபடி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்றைக்கும் பார்லிமெண்ட்டில் ஒரு கேள்விக்கு பதிலில் அரசு பதில் சொல்லியிருக்கிறாங்க, நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க 7,74,000 கோடி ரூபாய் வங்கி கடனை நாங்கள் இன்றைக்கு ரைட் ஆஃப், தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 7,74,000 கோடி ரூபாய் என்பது மக்களுடைய சேமிப்பு பணம், எவ்வளோ பெரிய தொகை. அதை இன்றைக்கு ரத்து செஞ்சிருக்கிறாங்க, அதை ரைட் ஆஃப் செஞ்சிருக்கிறாங்க, தள்ளுபடி செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் அது இன்றைக்கு நஷ்டம் ஏற்படுகின்றது. அதே மாதிரியாக கடந்த ஒரு 10 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளுங்க, 21 லட்சம் கோடி ரூபாய் மொத்த லாபம். பேங்க்ல பார்த்தீங்கன்னா மொத்த லாபம் நிகர லாபம் அப்படின்னு சொல்றோம். மொத்த வருமானம் செலவு போக மீதி இருப்பது மொத்த லாபம். அதுல இன்றைக்கு வராக்கடனுக்கெல்லாம் ஒதுக்கி அது போக மீதி இருப்பது நிகர லாபம். அப்ப 10 ஆண்டுகளில் 21 லட்சம் கோடி ரூபாய் மொத்த லாபம். ஆனால் நிகர லாபம் என்று சொன்னால் பல பேருக்கு அதிர்ச்சியா இருக்கும், வெறும் 3 லட்சம் கோடி தான். அப்போ 18 லட்சம் கோடி ரூபாய் வராக்கடனுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு 10 வருஷத்துலன்னு பார்க்கிறோம். அப்போ மக்களுடைய சேமிப்பை வைத்து வியாபாரம் செய்கிறோம், அதில் கடன் கொடுக்குறோம். அது ஏழை மக்களுக்கு இவ்வளவு திருப்பி செலுத்தல கடனும் இருக்கு. அவங்களுடைய நிலைமை சரியில்லாத நேரத்தில் அல்லது அவங்களுடைய வேலை போயிடுது, அல்லது விவசாயம் இன்றைக்கு சரியா இல்லாமல் இருக்கு, கல்வி கடனுக்கு பிறகு அவங்க வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க, அதனால கடன் செலுத்துவதில் திருப்பி செலுத்துவதில் பிரச்சனை இருக்கு. ஆனால் பெரும் முதலாளிகள் லாபம் சம்பாதிக்கிறாங்க, பெரிய பெரிய முதலாளி ஆகிறாங்க. ஆனால் அவங்க கடனை திருப்பி செலுத்தவில்லைன்னு சொன்னால் அவங்க மீது கெடுபடி இல்லை, எந்த நடவடிக்கை இல்லை. அது பதிலாக அதை ரத்து செய்துவிட்டு அந்த கடன்களை குறைந்த விலைக்கு 1000 கோடி ரூபாய் ஒரு கடன் ஒருத்தர் திருப்பி செலுத்தவில்லை என்று சொன்னால் அதை இன்றைக்கு 100 கோடி 200 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்கிறாங்கன்னா இப்படி பல கணக்குகளிலே இன்றைக்கு வங்கிகளுக்கு நஷ்டம் ஏற்படுகின்றது. அப்போ அந்த பட்டியலை போடுங்க, அவங்க நடவடிக்கை எடுங்க, சாதாரண மக்களுக்கு இன்றைக்கு சாதகமாக வங்கியுடைய கடன் கொள்கையை மாற்றுங்க. இதெல்லாம் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கு வங்கிகளை தனியார்மயம் செய்வது என்பது ஆபத்து. சுமார் 250 லட்சம் கோடி ரூபாய் மக்கள் பணம் இன்றைக்கு வங்கிக்குள்ள சேமிப்பு பணம் இருக்கு. இது சாதாரண மக்களுடைய, ஏழை எளிய மக்களுடைய, ஓய்வு பெற்ற மக்களுடைய அது சேமிப்பு. அதுக்கு பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அரசாங்க வங்கி தான்.
அப்போ தனியார் மயம் செய்து விட்டால் பெரும் முதலாளிகள் தான் இந்த வங்கியை வாங்குவாங்க. அப்போ இந்த வங்கியை அவங்க வாங்கி விட்டாங்கன்னு சொன்னால் அவங்க சொந்த லாபத்திற்காக தான் இந்த மக்களுடைய சேமிப்பை உபயோகம் செய்வார்களே ஒழிய நாட்டுக்காக, கிராமப்புற மக்களுக்காக, ஏழை மக்களுக்காக எந்தவித ஒரு பலனும் இருக்காது. ஆகவே தனியார் மயத்தை நாங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டே வரோம். ஆனால் அரசு மீண்டும் மீண்டும் வங்கிகளை தனியார் மயம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறான். இரண்டாவது, வங்கிகளை இணைத்து உலக போட்டிக்கு செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறான். இந்தியாவுடைய வங்கிகளுக்கு அந்த பொறுப்பே இல்லை. இந்தியாவுடைய தேவைக்கு, பொருளாதார வளர்ச்சிக்கு எது தேவையோ அதுதான் வங்கி செய்ய வேண்டும். அப்போ இந்தியாவில் என்ன செய்யணும்? விவசாயத்திற்கு, வேலைவாய்ப்பு திட்டங்களுக்கு, வறுமை ஒழிப்புக்கு, கிராமப்புற வளர்ச்சிக்கு, பெண்கள் முன்னேற்றத்திற்காக, ஏற்றுமதிக்காக, கல்விக்காக, சுகாதாரத்திற்காக இந்த திட்டங்களுக்கு வங்கிகள்லாம் இன்றைக்கு சேவை செய்ய வேண்டுமே ஒழிய உலக போட்டி போட தேவையில்லை. உலகத்தில் ஒவ்வொரு நாடுகளுக்கு தேவையான மாதிரி அவங்க வங்கித்துறை இருக்கும். இந்தியாவில் மக்களுக்காக தான் இந்த வங்கிகள் இருக்க வேண்டும். மக்கள் சேமிப்பை வச்சு தான் வங்கி நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த இணைத்து பெரிய வங்கியாக மாற்ற வேண்டிய தேவையே கிடையாது. மூன்றாவதாக, இன்றைக்கு வங்கி சேவை சரியாக கொடுக்கணும்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்கள் இருக்கணும். 2 லட்சம் இடங்கள் இன்று காலியாக இருக்கு. அதை நிரப்பி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் நம்ம கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே வரக்கூடிய நாட்களில் ஒன்றிய அரசாங்கம் இந்த வங்கித்துறை சம்பந்தப்பட்ட கொள்கைகளில் தனியார் மயம், தாராள மயம், இணைப்பு இது போன்ற முடிவுகள் எடுத்தாங்கன்னு சொன்னால் அதை எதிர்த்து போராடுவது என்று அகில இந்திய வங்கிகள் சங்கத்தில் முடிவு செஞ்சிருக்கிறோம். இது எங்களுடைய கோரிக்கை, தொழிற்சங்க கோரிக்கை என்று கருதிவிடக்கூடாது. இது மக்களுடைய நன்மைக்காக போராடி கொண்டிருக்கிறோம். ஆக மக்களும் இதற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்வது, அவங்க ஆதரவை தேடுவது என்று முடிவு செஞ்சிருக்கிறோம். இது அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.